ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட்டாக வரப்போகிறாருன்னு சொன்ன உடனே பல கேள்விகள்லாம் இருந்துச்சு இல்லையா? அந்த கேள்விகள்லாம் நம்ம கொட்டி தீர்த்துட்டோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டை எப்படி மேய்க்க போகிறாரு அப்படின்றத தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்பா, சர்ச்சையெல்லாம் வரும்பா, அது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் விஜய் சேதுபதி மேலே எழுப்பப்பட்டது. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையிலையும் தக் லைஃப் கொடுக்குற வகையிலையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிராண்ட் லான்ச்சில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய பேர் வச்சு செஞ்சு விட்டாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சேதுபதி உண்மையாகவே கண்டஸ்டண்ட்டை கலாய்க்கிறாரா இல்லை சிரிச்சுட்டே நார்மலாக பேசுகிறாரா அப்படின்றது நமக்கே புரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாரு. அதை தாண்டி சில இடங்கள்லாம் பிசிறு தட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு விட்டாப்புல கண்டஸ்டன்ட்லாம் சேர்த்துக்கிட்டு. உதாரணத்துக்கு பேட்மேன் இருக்கார் இல்லையா, அதாவது பிக் பாஸ் ரிவ்யூவர் பேட்மேன் ரவீந்திரன், அவர் தான் முதல் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போனாப்புல. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, என்ன பேட்மேன் சார், நீங்கள் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூவெல்லாம் பண்ணுவீங்களாமே, நிறைய கொட்டுதாமே காசு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வேறு லெவலில் தக்லைப் பண்ணி விட்டாப்புல. பேட்மேனுக்கு இது என்ன சொல்லணும் அப்படின்றதே தெரியல. ஏன் சார், நீங்கள் தான் பயங்கரமாக பேசுவீங்களே, நீங்கள் தான் பயங்கரமான ரிவ்யூவர் ஆச்சே, இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்கும்போது அவர் தத்தக்கா புத்தக்கானலாம் சில பதில்கள்லாம் சொன்னாப்புல. வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம ரவீந்திரன் சார் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்னாப்புல. அதுவே ஒரு மிகப்பெரிய தக்லைப்பாக தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. ஸோ இதை பார்க்கும்போது ஆஸ் எ ரிவ்யூவராக எனக்கே கூட பார்த்தீங்கன்னா பேசுகிறதெல்லாம் ஈஸிப்பா, ஆனால் உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாரோ என்னமோ தெரியல. ரெண்டாவது தக்லைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாச்சனா இருக்கார் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படிங்கிற படத்தில் விஜய் சேதுபதியோட மகளாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னுடைய மகப்பா அப்படின்ற மாதிரி பாசமாக கூட்டு அழைச்சி சில வார்த்தைகள்லாம் பேசி, நீ தைரியமான பொண்ணு தானே, ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாப்புல, நீ எனக்கு மகதான், சில நேரங்கள் நீ அப்பான்னு கூட்டுக்கலாம், இல்லைன்னா சாருன்னு கூட கூட்டுக்கலாம், ஆனால் வீக்கெண்ட் டேஸில் வீக்கெல்லாம் தப்பாக பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டேஸில் வந்த உடனே அப்பா அப்பான்னு எல்லாம் கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனை வச்சு செஞ்சிருவேன், ஓகேவா, இந்த பாரபட்சமெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரொம்பவே செல்லமாகவும் ரொம்பவே கண்ணியமாகவும் பயங்கரமாக கண்டிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சனா அவர்களை அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாவது தக்லைப் இருந்தது. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்ல, கரெக்டாக தான் கண்டிக்க போகிறேன் அப்படின்றத அந்த இடத்துல நிரூபித்து காமிச்சாரு. மூணாவது தக்லைப் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் ரஞ்சித் இருக்காப்புல இல்லையா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட டேரக்டர் தான் ரஞ்சித் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ள வரும்போதே விஜய் சேதுபதி அவர்கள் இன்ட்ரோ கொடுத்தாப்புல. அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அனீசியாக தான் கொடுத்துருந்தாரு. அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பீஸ்மர் அப்படிங்கிற ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் எடுத்தீங்களே அது ஏன் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்காம கேட்டிருந்தாப்புல நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நின்றாப்புல நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். அப்புறம் ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் சொல்லும்போது, சரி யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சார் விஜய் சேதுபதி சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பதில் சொன்னார். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களுடைய நண்பர்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்டு தான் பழக்கம், அதனால தான் நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எப்பா எங்கள் ஊரில் வந்தாலே நீங்கள் முதல் தடவை பார்க்கும்போது சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, அதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ருவோம், அப்படிலாம் கிடையாது, எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது நார்மலான ஒரு விஷயம், அது எது இல்லைங்க உங்கள் ஊர் எங்கள் ஊர் அப்படின்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு தக்லைப்பை கொடுத்துருப்பாப்புல. அதுக்கப்புறம் தக்லைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருண் பிரசாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அவர் உள்ளே சில பல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, வீடியோவெல்லாம் எடிட்டிங்கெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலையை பற்றி அவர் பேசுகிறாப்புல. அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலை அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக பணம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வராங்க, ஆனாலும் நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாந்த் அவர்கள் சொல்லும்போது அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பட்டுன்னு என்ன சொல்லிடுறாருன்னா, கலையெல்லாம் நான் பார்க்கலப்பா, நான் பணத்துக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாப்புல. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மூக்க உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அண்டு கலைக்காக வர்றவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, அண்ட் பணத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சினி ஃபீல்டுக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அதுவும் இவ்வளோ பெரிய மேடையில்
இவ்வளோ பெரிய மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுன்னு வந்து போட்டு நான் பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது எவ்வளோ தூரம் வந்து சர்ச்சை ஆகலாம் அப்படின்றதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே கலையின் தாலையின் மூத்த பிள்ளை நான் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் பணத்துக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. அது அன்யூஷுவலான ஒரு பர்சனல் மட்டும்தான் சொல்ல முடியும். அது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணாப்பில். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற காலங்களில் வருகிற வாரங்களில் கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அப்புறம் அர்ணவ் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாப்பில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி அவர் பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அடுத்து விஷ்ணு இவர் தானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 விஷ்ணு அப்படிங்கிறவள பார்த்துப்பீங்க, என்ன பிரச்சனைனே தெரிஞ்சிருக்காது, தாச்சு பூச்சுன்னு வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாப்புல. அர்ணவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கேட்குறாருன்றதே புரிஞ்சிக்க முடியாமல் அவர் பாட்டுக்கு ஒரு பதிலை வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் ஒன்றா அங்கே வந்து கண்டஸ்டன்ட் நிற்கிற இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு கலாய்ச்சி விட்டார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கிற வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீரமாகவும் இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், ஏன்னா நான் ஆண் கிடையாதா அப்படின்ற மாதிரி வந்து அர்ணவ் அவர்கள் டைலாக்லாம் பேசும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரத்தில் என்னங்க ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அங்கே ஒரு பஞ்சை வந்து போட்டாப்புல. அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரசிக்கும்படியாக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கைத்தட்டவும் செஞ்சுருந்தாங்க. அண்ட் இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ணவ் அவர்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி விஷ்ணு அவர்களை போல தான் பிஹேவ் பண்ணுறாரு. ரொம்பவே அவசர கொள்கையாக இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே வந்து தங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜியோ இந்த மாதிரி வந்து தாட்ஃபுல் பர்சன் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாட்கள் வந்து நீடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆஸ் எ ரிவ்யூவராக நான் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து கலந்து பாதிலே போயிருக்கிறதையும் பார்த்துருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அர்ணவ் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு ஒரு தக்லைப்பாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்களாவே பேசி எடுத்துருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ணவ் அவர்கள் வந்து பேசிகிட்டே இருந்தார். ஸோ இது வந்து டேக் டு த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு மண்டையில் வச்சுக்கிட்டு விளையாடினார் அப்படின்னா கண்டிப்பாக அர்ணவ் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி கிராண்ட் லான்ச்லேயே வந்து பண்ணி விட்டாப்புல. இவர் வந்து உண்மையாகவே சிரிச்சுக்கிட்டு நார்மலாக சொல்கிறாரா இல்லை கலாய்க்கிறாப்பிலையா இல்லை கடுமையாக கண்டிக்கிறாரா அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாமல் போச்சு. நம்ம கமல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவார். அதாவது படத்தில் முள்ளு குத்தாத அளவுக்கு, அதாவது ஊசி உள்ளே போகிறதே தெரியாத அளவுக்கு வந்து குத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கமல் சார் வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. பட் விஜய்எஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பட்டுன்னு போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையாகவே வந்து புகழ்வதை போல இகழ்கிறாரா இல்லை இகழ்வதை போல புகழ்கிறாரா அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம ரஞ்சித் இருக்காப்புல இல்லை கவுண்டம்பாளையம், அவர்லாம் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாப்புல, என்ன அந்த மனுஷன் இப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்து தக்லைப் கொடுக்குறாரு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டண்ட்டை ரொம்பவே அப்சர்வ் பண்ணி நீ இதை பண்ணு, இதை செய், இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க. ஸோ இது எதுக்காக, இது ஸ்பெஷலைஸ்டு வீடியோ ஃபார் விஜய் சேதுபதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை கேள்விகள்லாம் எழும்பிச்சு இல்லையா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் சரியாக பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரியாக தான் பண்ணுவார் அண்ட் பெட்டராகவே பண்ணுவார் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் கொடுக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.